ஃபாரினுக்கா? யாருக்கு அவனு ஃபாரின்? போதும். ஃபாரினுக்கு போறோம் பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்க தொலைச்ச சந்தோஷம் எல்லாம் போதும். கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல கட்டின பொண்டாட்டியை தனியா தவிக்க விட்டுட்டு 5 வருஷம் கழிச்சு வரோம். அப்ப பொட்டி பொட்டியா பணம் வரும். நாங்க தொலைச்ச சந்தோஷம் கூட வருமா? நம்ம பெத்தவங்கள அவசரத்துக்கு நம்ம கூட இருந்து பாத்துக்க முடியல. நாம பெத்த பிள்ளைங்க நம்மள அப்பான்னு கூப்பிட இன்னொருத்தர் அடையாளம் காட்ட வேண்டியிருக்கு. இனிமே இந்த வேதனை வேணாம். கொல்லி வைக்கிற ஆம்பளை பிள்ளைங்களை பெத்துக்கோங்க. அது கூட வர முடியாம அழுது தவிக்க நிலைமை வேணாம். புருஷன் ஃபாரினுக்கு போய் பணம் சம்பாதிக்கிறானோ இல்லையோ, அவன் பொண்டாட்டிங்க தப்பே செய்யாம நிறைய சம்பாதிக்கிறான். அவுசாரி 4 பேர் வச்சிருக்காங்க பட்டத்தை, நிறையவே சம்பாதிக்கிறான். சாகர வரைக்கும் சந்தோஷமா வாழ வேண்டிய தாம்பத்திய உறவு இனிமே இந்த ஃபாரின் மோகத்துல சந்தேகத்தில எரிஞ்சிட வேணாம். இவ்வளவும் பண்ணிட்டு அங்க போய் என்ன வேலை செய்யறோம்? தெரு கூட்டுறோம், ரோடு போடுறோம், கட்டடம் கட்டுறோம், ஒட்டகம் வைக்கிறோம். அந்த நாட்டுக்காரங்கிட்ட அடிமையாவோ அகதியா வாழ்றோம். அயல் நாட்டுல உழைக்கிற உழைப்ப நம்ம நாட்டுல உழைச்சனா நாம முன்னேறலாம், நம்ம நாடு முன்னேறும். இந்த நாட்டுல இந்த மண்ணுல என்னையா இல்ல? இந்த நாடு நம்மள எப்ப ஏமாத்துச்சு? அள்ளித்தர இந்த பூமியை விட்டுட்டு நம்ம எதுக்கு அயல் நாட்டுக்கு போகணும்? ஜப்பான்ல குண்டு போட்டு அந்த நாடே அழிஞ்சப்ப அந்த நாட்டு மக்கள் பொழப்பு தேடி வெளிநாட்டுக்கு ஓடிரல. அங்கேயே உழைச்சி இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 இருக்காங்க. அதை விட எத்தனை கோடி மடங்கு வளமான நாடு நம்ம இந்தியா. இங்க இருக்கிற ஊர் இளைஞன் வேர்வை சிந்தி உழைக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நம்ம இந்தியா தான் நம்பர் 1. முடியும். இளைஞர்கள் நினைச்சா எது வேணாலும் சாதிக்க முடியும். ஏமா அந்த நானோ முத்துவோ வாழ்க்கையில தோத்து போயிட்டு கவலைப்பட்டு உட்கார்ல, போராடி உழைச்சி முன்னேறி இருக்கும்.